வணக்க மக்களே, அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல செய்தி வந்தாச்சுங்க. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை நமக்கு வெளியிட போகிறாங்க கூட்டுறவுத்துறையின் வாயிலாக. 31/12/2022 இந்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க. இந்த தேதிக்கு மேலே நகைக்கடன் நீங்கள் வாங்குகிற நபராக இருந்தால் உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அரிதுங்க. 31/12/2025 இந்த 8 வங்கியில் இருக்கிற நகைக்கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செய்ய போகிறாங்க தமிழகத்தில். எல்லாருக்குமே இந்த தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. சிலருக்கு மட்டும்தாங்க நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கிறதுக்குங்க. கூட்டுறவு வங்கிகளில் சமீப காலமாக நகைக்கடன் வாங்குவோருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருதுங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2021 ஆட்சிக்கு வந்த பின்னாடி நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு 5 சவரனுக்குள்ளே இருக்கிற நகைக்கடன்களை தள்ளுபடி செஞ்சாங்க. இந்த வாக்குறுதி குறிப்பாக ஏழை மக்கள், விவசாயிகள், பெண்களுக்கு உதவுவதற்காக அறிவிக்கப்பட்டது. மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முயற்சிகளை மேற்கொண்டது. அந்த வகையில் 2021 செப்டம்பர் 13 அன்றைக்கே நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு கையெழுத்தை போட்டு எல்லாத்தையுமே முடித்து வச்சுட்டாருங்க. இந்த சலுகை பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிவித்தது. கடன் வாங்கிய அனைவருக்கும் இந்த சலுகையை வழங்காமல் பயனாளிகளை தேர்வு செய்து பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் 2021 மார்ச் வரை வழங்கப்பட்ட 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகள் தள்ளுபடி செய்தது தமிழக அரசு. இதே போல் இந்த வரக்கூடிய தேர்தலுக்கும் தமிழக அரசு பெரிய லெவலில் ஆல்ரெடி முந்தைய டைமில் 5 பவுன் நகை தள்ளுபடி செஞ்சாங்க. இந்த டைமில் மினிமமே 8 பவுன், ஏன்னா நகையோடைய விலை அதிகரித்து விட்டது. இப்போ பார்த்திங்கன்னா மினிமம் குறைந்தபட்சம் 8 பவுன், அதிகபட்சம் 10 பவுன் வரைக்கும் இந்த நகை தள்ளுபடி இருக்கும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுது மக்களே. அதனால் 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரை இந்த நகைக்கடன் தள்ளுபடியை தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட போகிறாங்க. நடந்து முடிந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அறிவாலயத்தில் கனிமொழி அவர்கள் 2026 உண்டான தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணிகளில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் வரப்போகுது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு நகைக்கடன் தள்ளுபடி தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள், எல்லோருடைய கருத்து கணிப்புகளும் எதிர்பார்க்குதுங்க. வங்கிகளில் வச்சிருக்க நகை கடன்களை சில வங்கிகளில் இருந்தாலும் முக்கியமாக இந்தியன் பேங்க்கு, கூட்டுறவு வங்கி, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டை நேஷ்னலைஸ்ட் பண்ண ஒரு 8 வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடியை பண்ண போகிறாங்க. வங்கிகளில் மக்கள் எல்லாருமே குவிகிறாங்க. கடைசி நாளே இது தான் 31/12/2024. அதுக்குள்ளார நீங்கள் கடன்களை பெற்றுக்கொண்டு வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான நகை கடன்களை பெறுவதற்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த கண்டிஷனை நீங்கள் நிவர்த்தி செய்கிற ஆட்களாக இருக்கணும். அது இருந்தால் தான் நகை கடனை உங்களுக்கு வழங்குவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நகை கடன்கள் நிறைய பேர்த்துக்கு இப்போ வழங்கிட்டுருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை நமக்கு திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய தேர்தல் அறிக்கையில், இந்த 2026 தேர்தல் அறிக்கையில் ஒரு மகிழ்ச்சி செய்தியாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. 2026 தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக இடம்பெற போகுது. எல்லோருமே குறிப்பிட்ட மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி 5 லட்சத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருக்குங்க. 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, 5 சவரனுக்கு கீழே இருந்தாலும் சரி, நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.